10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஏன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அமைக்க. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழ்நிலைக்கேற்ப பல்வேறு கூறுகளை கொண்டுள்ளது. இப்போ இது மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லையா, இதுக்கு இந்த விடைக்கு ஏற்ற வினா நாம் அமைக்கணும். அதுக்கு எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழ்நிலைக்கேற்ப பல்வேறு கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு எழுதிட்டு மறக்காமல் கொஷின் மார்க் போட்டுடணும். மறக்காமல் கொஷின் மார்க் போட்டுடணும், ஏன்னா வினா அமைக்கிறோம். ஓகேவா? ரெண்டாவது, ஒயிலாட்டம் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. விடை, அதாவது இந்த விடைக்கு ஏற்ற வினா அமைக்க போகிறோம். எந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன? முன்னாடி சொன்ன மாதிரி மறக்காமல் கொஸ்டின் மார்க் போட்டுடணும், ஏன்னா நாம் வினா அமைச்சிருக்கோம். ரெண்டாவது முக்கியமான கேள்வி, காய்மணி யாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது? தேர்டு கொஸ்டின், தமிழ் சொல் வளம் குறித்து கால்டுவெல் குறிப்பிடும் கருத்தை எழுதுக. ஃபோர்த்து கொஸ்டின், உயிர் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்ஸ் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.